ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு மை ஹார்ட் ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா உங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற விஷயமா. பட் நீங்கள் போகிற மாதிரி தெரியல. உங்கள் அம்மாவும் எவ்வளவோ டைம் கேட்டிருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. யுகா, ஏன்டி இப்படி பண்ணுற? எவ்வளோ நாளைக்கு நீ தனியாக இருக்கிறத பார்த்து நானும் செத்துட்டுமா? அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. என்னால் வர முடியாது. எனக்கு உங்கள் கூட வரதில் விருப்பமே இல்லை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? என்கிட்ட மட்டும் இவ்வளோ வெறுப்பாக பேசுகிற, ஆனால் உன் மாமியார்கிட்ட அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லபடியாக பேசுகிற. ஏன்னா அவங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்கள் அப்படி என்றைக்குமே நடந்துக்கல. எப்படி உங்ககிட்ட மட்டும் என்னால் நல்லா பேச முடியும்? யுகா, நான் உன் அம்மாடி. எனக்கு அது ஞாபகம் இருக்கிறனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தயவு செய்து போயிடுங்க. உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்துட்டு போங்க. ஆனால் என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, அவங்களும் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நீங்களும் ஒர்க்குக்கு போகிறதுக்காக வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜிமன் பார்த்தா கார் நிறுத்திட்டு கார் மேலே சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்ததுமே அப்படியே உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. திரும்பவும் வந்துட்டார். எத்தனை டைம் சொன்னாலும் புரியாது. பேசாமல் கண்டுக்காமலே போயிடலாம் அப்படின்ட்டு நீங்களும் கண்டுக்காமல் போகிறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே நிற்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறீங்க. இன்னும் கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டு. என்னாச்சு? எப்பவும் கூப்பிடுவார், இப்போ கூப்பிடவே இல்லை. என்னாச்சு இவருக்கு? சி யுகா, ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? அவர் கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா உனக்கு என்ன? நம்ம வேலையை பார்க்க போகணும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. ஜிமினும் உங்கள் பக்கத்துலேயே காரை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வராரு. உங்களுக்கு முன்னாடி வந்து அப்படியே காரை நிறுத்துறாரு. நீங்களும் நின்றுட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அவரும் கார்லேருந்து இறங்கிட்டு, என்ன ஹாஸ்பிட்டல் போறியா? இல்லை, தூங்க போகிறேன். ஓ அப்படியா, சரி வா ஒன்றா தூங்கலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்களும் டக்குன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்களை யார் இங்கே வர சொன்னது? ஓயாமல் இதே கேட்குறீ? உனக்கு போர் அடிக்கல? புதுசாக அதாவது கேட்கலாம்ல. புதுசாவா கேட்குற நீ? இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? சி, இதுக்கு அது எவ்வளவோ மேல். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு என்கிட்ட தெம்பில்லை. ப்ளீஸ், நான் ஹாஸ்பிட்டல் போகணும். தள்ளுங்க, நான் போகணும். நான் ஒன்றும் போக வேணான்னு சொல்லியே வா, நான் கூப்பிட்டு போகிறேன். நீங்களாம் ஒன்றும் கூப்பிட்டு போக வேணாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளேயே சரியாயிடுச்சு. ஏன் சரியாகிடவே கூடாதுன்னு சபிச்சியா? நான் எதுக்கு சபிக்க போகிறேன்? அப்போ கேட்குற? ஏன் தப்பு தான், கேட்டது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. அப்போ ஜிமன் டக்குன்னு வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன வேணும் உங்களுக்கு? இன்றைக்கி ஒரு முக்கியமான ரேஸ் இருக்குது, அதுக்கு நீ வரணும். நான் எதுக்கு வரணும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, காயம் கூட முழுசாக ஆறல, அதுக்குள்ளேயும் ரேஸ்க்கு போகிறீங்களா? ஆமாம், ஏன்னா எனக்கு ரேஸிங்னா ரொம்ப பிடிக்கும். இந்த காயெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? அப்போ நீங்களே போங்க, என்ன கூப்பிடாதீங்க, கையை விடுங்க. இப்படியெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். வா. எங்க? வா போகலாம். ஜிமின் ப்ளீஸ் கையை விட்டுருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்க கூட வரதுக்கே பிடிக்கல. அதெல்லாம் போக போக பிடிச்சிரும், வா போகலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உங்களை இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் விடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின் கேட்காம உங்களை கூட்டிகிட்டு போய் காரில் ஏற்றுறாரு. ஜிமின், எனக்கு டைம் ஆகுது, ப்ளீஸ் விட்டுருங்க, நான் போகணும். இங்கே பாரு, வெறும் 3 hours தான். 3 hours மட்டும் என் கூட வரேன். என்னால் முடியாது, அவ்வளோ நேரம்லாம் என்னால் முடியவே முடியாது. ப்ளீஸ் ஜிமின், நான் போகணும். ப்ளீஸ் லாக் எடுத்து விடுங்க, நான் போகணும். இங்கே பாரு, சும்மா நோயின்னு போகணுன்ட்டே இருக்காத. கொஞ்ச நேரம் தானே என் கூட இருக்க சொல்கிறேன். அதில் என்ன பெரிய கஷ்டம் உனக்கு? கஷ்டம்தான். நான் சொல்கிறது ஏதாவது நீங்கள் கேட்குறீங்களா? எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்புறம் உங்கள் கூட இருக்கிறது கஷ்டமாக தானே இருக்கும். இதுக்கே அப்படின்றா? மேரேஜுக்கு அப்புறம் என் கூட தானே இருக்க போகிறேன். மேரேஜ்? ஐயோ கடவுளே. ஜிமின், உங்களுக்கு எதுவுமே மண்டையில் ஏறாதா? இல்லைன்னா நான் சொல்கிறது எதுவும் கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை டைம் சொல்கிறது? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா அதையவே சொல்லி டென்ஷன் படுத்தாத, அமைதியாக வா அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. ஜிமின் டக்குன்னு உங்கள் மவுத்தில் அவரோட ஃபிங்கரை வச்சுட்டு, எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக நீ என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காரை ஸ்டார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் காரில் போகும்போதே ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி பர்மிஷன்லாம் போட்டுடுறீங்க. ஜிமினும் உங்களை அந்த ரேஸ் நடக்கிற அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. வழக்கம் போல் தான் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஜிமினும் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. உள்ளே வந்ததுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த இடத்த சுற்றி பார்க்குறீங்க. மெக்கானிக் ஷாப் மாதிரி இருக்குது. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வருவ? என்னடா இன்னும் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் இருக்கே? இருக்கு. சரி, அந்த பொண்ணு யார்? அதுவா? என் ஆள் மச்சான். ஆளா? இது எத்தனை நாளைக்கு? பர்மனண்ட்டா? இல்லை, எனக்கு புரியல. பர்மனண்ட்டுனா கட்டிக்க போகிற பொண்ணுடா. என்னது? டேய், அப்போது அது உன் ஃபியான்சேவா? கிட்டத்தட்ட அப்படி தான் மச்சான். சொல்லவே இல்லை, கங்க்ராட்ஸ்டா அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான். உங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. நீங்களும் ஜிமினை பார்த்து மறைக்கிறீங்க. என்னடா அந்த பொண்ணு இப்படி பார்க்குது, ஏதோ பிரச்சனையா? ஆமாம், லவ்வர்ஸ்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளோதான். சரி ஜமாய், சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வா, நாங்கள் பைக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஓகே யுகா, வா போகலாம்.
அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அசையாமல் நிற்கிறீங்க. யுகா வாடி போகலாம். அப்போ நீங்கள் அசையவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் 2 பேத்தையும் பார்த்துட்டு நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. நீங்களும் அவங்க கொஞ்சம் தூரம் போனதுமே போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு ஜிமினை பார்த்து மறைக்கிறீங்க. என்னடி எதுக்கு நான் அப்படி பார்த்து மறைக்கிற? அப்போ நீங்கள் டக்குன்னு ஜிமினோட கால்லையும் நல்லா உதைச்சிடுறீங்க. பாவம் ஜிமினுக்கு சரியான வலி. லூஸு, ஏன்டி இப்படி பண்ண? நீங்கள் பண்ண வேலைக்கு இதோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படுங்க. நான் உங்கள் ஃபியான்ஸாவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படிலாம் சொல்கிறீங்க? ஓ அதான் இவ்வளோ கோவமா? நான் வேணா அவங்களை கூப்பிட்டு என் பொண்டாட்டின்னு சொல்லட்டுமா? அப்போ உங்களுக்கு வேறு செம்மையாக கடுப்பாகுது. ஜிமினோ இன்னொரு விடலான்னு தான் பார்க்குறீங்க. ஆனால் வேணா நான் அமைதியாக நிற்கிறீங்க. ஜிமினோ உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, என்ன அப்படியே சொல்லிட்டா நீ என் பொண்டாட்டின்னு? ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகலான்னு டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுது. ஜிமின் வேற உங்களை ஐ டு ஐ அடித்து பார்த்துட்ருக்காரு. உங்களால் எதுவும் பேசவே முடியல. அப்படியே ஜிமினை ஐஸை பார்த்ததுமே மெல்ட் ஆகிடுறீங்க. அப்போ ஜிமினோ உங்கள் சின்னில் கை வச்சு உங்கள் ஃபேஸை நிமித்துறாரு. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. மெதுவாக வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எதுவுமே பண்ணல, ஜிமினை தள்ளிவிடவும் இல்லை. ஜிமினும் உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்போ உங்கள் மொபைல் வைப்ரேட் ஆகுது. அப்போ தான் நீங்களும் தெளிவாகிறீங்க. ஜிமினை தள்ளுறீங்க, ஆனால் அவர் நகராமல் உங்களை இன்னும் நல்லா க்ளோஸாக இழுத்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்களும் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜிமினை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமினும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. பட் உங்களால் அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க. ஜிமினும் அப்படியே உங்கள் ஹேரை சரி பண்ணிக்கிட்டு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், எங்கேயும் போயிடாத, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறமா நீங்களும் உங்கள் வெட்டிங் ரிங்கு பார்க்குறீங்க. இப்போ வரைக்கும் அதை உங்கள் ஃபிங்கரில் தான் போட்டிருக்கீங்க. யுகா, என்னாச்சு உனக்கு? ஜிமின் உன்னை கிஸ் பண்ணும்போது ஏன் அமைதியாக நின்ன? வேணாம், இது சரிப்பட்டு வராது. நான் ஜிமின் கூட வந்திருக்கவே கூடாது. என் தப்பு தான். சரண், நான் உங்களுக்கு சீட் பண்ணுறேன்ல. ஆமாம், இதுக்கு பேர் சீட்டிங் தான். என்னதான் இருந்தாலும் அவர் கிஸ் பண்ணும்போது நான் அமைதியாக நின்றுக்கூடாது, தள்ளி விட்டுருக்கணும். என் தப்பு தான், எல்லாம் என் தப்பு தான். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. யுகா, முதல்ல இங்கேருந்து போகணும் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ ஜிமினோட ஃப்ரெண்டு வந்துடுறான். என்னாச்சு, நீங்கள் கிளம்புறீங்களா? ஆமாம் கிளம்புறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ரேஸ் ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு ஒரு முக்கியமான பேஷண்ட்டை நான் பார்க்கணும். நான் மறந்து போய் அவர் கூட வந்துட்டேன், அதான் கிளம்புறேன். சரி, அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. அவன் வேறு பார்க்குறான், என்னாச்சு இந்த பிள்ளைக்கு இப்படி ஓடுது அப்படின்ட்டு. அப்போ ஜிமினும் கரெக்டாக ரெடி ஆகிட்டு வராரு. டே என்னடா போகலாமா? யுகா எங்க? அந்த பொண்ணு கிளம்பிடுச்சுடா. கிளம்பிட்டாளா? எங்கே? ஏதோ பேஷண்ட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டா. பேஷண்ட்டு உங்கள்கிட்ட சொல்லையா? இல்லை சொல்லலை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னா போயிட்டா. சரி அதெல்லாம் விடு, டைம் ஆகுது, வா போகலாம் அப்படின்ட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறான். ஜிமினுக்கு வேறு செம்ம கோவம், வெயிட் பண்ண சொல்லியும் போயிட்டீங்களேன்னு. ஸோ கோவமாக தான் ரேஸையே ஓட்டுறாரு. இந்த டைமும் ஜிமின் தான் வின் பண்ணுறாரு. பட் அவருக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பேச வராங்க, பட் அவர் பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உங்கள் ரூமில் அப்படியே கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜோ உள்ளே வரா, நீங்கள் அவளை கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு பேசிகிட்டே உள்ளே வரா. யுகா, இன்றைக்கி நம்ம டீம் எல்லாருமே ஸ்பெஷலாக டின்னர் கூப்பிட்ருக்காங்க, நம்ம போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டே உள்ளே வரா. ஆனால் நீங்கள் கவனிக்காமலே உட்காந்துட்ருக்கீங்க. அவளும் உங்களை பார்த்துட்டு, யுகா யுகா இங்கே பாருடி. என்னாச்சு? என்னமோ யோசிச்சுட்டே இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை ஜோ, விடு. சரி, என்றைக்கும் உனக்கு லெட்ரு வந்திருக்கு, அதை நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் தெரியுமா? லெட்ரா? ஆமாம். யார் போட்டிருக்கா? தெரியல, உனக்கு வந்தது தானே, நீயே பிரித்து படி. அதை ஏன் படிச்சுக்கிட்டு? உள்ளே என்ன எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? கண்டிப்பாக என் பேர் கெடுக்கிற மாதிரி ஏதாவது எழுதியிருப்பாங்க. அதை ஏன் படிச்சுக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு? வேணாம், தூக்கி போட்டுரு. சரி, நான் படிக்கட்டுமா? அப்போ நீங்களும் ஜோவை பார்க்குறீங்க. இல்லை, யார் எழுதியிருப்பாங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டி தான். படிக்கட்டுமா வித் யோர் பர்மிஷன்? அப்போ நீங்களும் ஓகேன்னு தலையாட்டுறீங்க. ஜோவும் ஓப்பன் பண்ணி படிக்கிறா. அதை படிக்க ஆரம்பித்ததுமே ஜோவோட ஃபேஸே மாறுது. நீங்களும் நோட் பண்ணுறீங்க. ஜோக்கு வேறு ஒரு மாதிரி கடுப்பாகுது, அந்த மாதிரி தான் மூஞ்ச வச்சிட்ருக்கா. ஜோ, என்னாச்சு? அதில் என்ன எழுதியிருக்கு? எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு, இந்த பொறுக்கி தான் அந்த எல்லாத்தையும் பண்ணியிருப்பான்னு. யாரை சொல்கிற? என்ன ஆச்சு? அப்போ அவளும் அந்த லெட்டரை கொடுக்குறா. நீங்களும் வாங்கி பார்க்குறீங்க. அதில் ரொம்ப தப்பாக எழுதியிருக்கு. உங்களுக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களேன்னு வேறு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த லெட்டர் எழுதுன்னு உங்களோட பேரும் இருக்குது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஷாக்கு, ஏன்னா ஜிமின் பேர் போட்டிருக்கு. பாத்தியா அந்த பொறுக்கி என்ன வேலை பண்ணியிருக்கான்னு? இவ்வளோ நாள் இதெல்லாத்தையும் பண்ணுறதே அவன் தான். இல்லை ஜோ, கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜிமின் பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
அவர் இந்த மாதிரி லெட்டரெல்லாம் எழுத மாட்டார். அதுவும் இவ்வளோ கேவலமாக என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக எழுத மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த மாதிரி லெட்டரெல்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. அவர் என்னை பார்த்து நேருக்கு நேராக பேசுவார். என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை என்கிட்டயே நேராக கேட்பாரு. கண்டிப்பாக இந்த லெட்டர் ஜிமின் எழுத வாய்ப்பே இல்லை. அப்போது அந்த பொறிக்கு மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறேன், ஜிமின் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஏன் இதை பண்ணணும்? அவருக்கு நான் வேலை செய்கிற இடம் தெரியும், என் வீடு தெரியும். என்னை எப்போவுமே நேராக வந்து பார்த்து பேசுவார். அப்படி இருக்கும்போது எதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்க்கு போய் லெட்டர் அனுப்பணும்? இத்தனைக்கும் என் ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயமே ஜிமினுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே என் பேருக்கு லெட்டர் வந்துட்டு தானே இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஜிமின் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்போ யார் பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜிமின் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு என் வீடு தெரியும், நான் எங்கே இருப்பேன், என்ன பண்ணுவேன் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அப்படின்னு டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு யோசிக்கிறீங்க. ஜோவும் உங்களை பார்க்குறா, நீங்களும். ஜோ, இது வரைக்கும் வந்த எல்லா லெட்டர்ஸுமே ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு வரவே இல்லை. அப்படின்னா நான் தங்கியிருக்க இடம் லெட்ரு போடுறவனுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம் அப்படின்றீங்க. அப்போ தான் ஜோவும் யோசிக்கிறா. ஆமாம் யுகா, இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த லெட்டருமே வந்ததில்லை. எனக்கு ஜிமினை சுத்தமாகவே பிடிக்காது, அதனால தான் நான் அப்படி பேசினேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா ஜிமின் நம்மக்கிட்ட நேருக்கு நேராக பேசுவான். கண்டிப்பாக அவன் இதை பண்ண வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான். அப்போ கூட லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை அவன் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்புறம் வேறு யார் தான் செஞ்சுருப்பா? எனக்கு தெரியும். யார்? சரணோட தம்பி கெவின். அவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். என்னது? அவனா? அவன் எதுக்கு இப்படியெல்லாம்? அவனை நேராக மீட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜோ வேற கூப்பிட்றா இருடி அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் போகும்போதே ஆப்போசிட்டில் ஜிமின் வந்துடுறாரு. பட் நீங்கள் அவரை கவனிக்காமல் ஓடிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை கூப்பிட்றாரு. நீங்களும் திரும்பி பார்த்துட்டு, ஜிமின் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உன்னை பார்க்க தான். வெயிட் பண்ணுன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு போயிட்ட. அதெல்லாம் விடுங்க, என் கூட கொஞ்சம் வாங்க. எதுக்கு? எங்கே கூப்பிட்ற? ஜிமின் ஒரு பிரச்சனை, என் கூட வாங்க ப்ளீஸ். பிரச்சனையா? என்னன்னு சொல்கிறேன், தயவு செய்து என் கூட வாங்க, எதுவும் கேள்வி கேட்காதீங்க அப்படின்ட்டு அவரை இழுத்துட்டு போகிறீங்க. காரில் போகும்போதே கெவினுக்கு கால் பண்ணுறீங்க. ஆனால் அவன் 2 டைம் எடுக்கவே இல்லை. கடைசியாக அட்டன் பண்ணிடுறான். யுகா, என்ன அதிசயம், எனக்கு நீ கூப்பிட்ருக்க? இப்போ நீ எங்கே இருக்க? ஏன் என்னாச்சு? என்னை பார்க்கணும் போல இருக்கா? ஆமாம், பார்க்கணும் போல இருக்கு. நான் சொல்கிற இடத்துக்கு வா. யுகா, நிஜமாக நீ தான் பேசுகிறியா? இவ்வளோ சீக்கிரம் நீ மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் இதை எதிர்பார்க்கல அப்படின்ட்டு கட் பண்ணிடுறீங்க. அவனுக்கும் லொக்கேஷன்லாம் சென்ட் பண்ணிவிட்டு ஜிமின்கிட்டயே சொல்கிறீங்க இந்த பிளேஸ்க்கு போங்கன்னு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, போகிறேன், ஆனால் யாரை பார்க்க போகிற, என்ன விஷயம், எதுவுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்க? அதை பற்றிலாம் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க, சொல்கிற நிலமையில நானும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் டென்ஷனாக இருக்கீங்க. ஜிமினுக்கு புரியுது ஏதோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு. ஸோ அவரும் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பார்க்குக்கு தான் வந்திருக்கீங்க. உள்ளே பார்த்தா கெவின் உங்களுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனை பார்த்ததுமே அப்படியே உங்களுக்கு டென்ஷன் தலைக்கேறுது. நீங்களும் வேகமாக போகிறீங்க. ஸோ நீங்கள் அவனை அடித்ததுமே ஜிமினுக்கு ஷாக்கு. பொறுக்கி, உனக்கு வெக்கமாக இல்லை? இவ்வளோ கேவலமான வேலையில் பார்த்துட்ருக்க? யுகா, என்ன ஆச்சு? என்ன பேசிகிட்டு இருக்க? சி, கேவலமாக நடிக்காத. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? என் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி லெட்டர்லாம் அனுப்புறது நீ தானே? நிறைய பசங்க பேரில் லவ் லெட்டர் மாதிரி அனுப்புறதெல்லாம் நீ தானே? அப்போ அவனுக்கு ஜர்க்க எடுத்து செஞ்சதே அவன் தானே? என்ன சொல்கிற? நான் அதை எதுவும் செய்யலையே. பொய் சொல்லாதடா, எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ தான் அதை செஞ்சுருக்க. உன்னை தவிர வேறு யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அசிங்கமாக இல்லை? நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கியா இவ்வளோ நாளா? யுகா, எதுக்கு இப்படி இவ்வளோ கோவப்படுற? சத்தியமாக நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலம்மா, என்னை நம்பு. நான் செய்வேனா? உன் கெவின் இப்படி செய்வேனா? பல்ல உடச்சிருவேன் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினாலும். எப்படிடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இவ்வளோ கேவலமாக நடிச்சிட்ருக்க? நான் உனக்கு அண்ணி, ஆனால் அந்த எண்ணம் சுத்தமாக உனக்கு இல்லைல்ல? எவ்வளோ கேவலமாக அண்ணன் பொண்டாட்டி மேலேயே ஆசைப்படுற அப்படின்றீங்க. அப்போ அவனுக்கு வேற கடுப்பாகுது. ஜிமினுக்கும் இப்போ தான் புரியுது கெவின் யாருன்னு. அவனும் ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினையும் அவனுக்கு நல்லா தெரியும், ஏன்னா உங்களை ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். யுகா, சரி ஒத்துக்கிறேன், இது எல்லாத்தையுமே செஞ்சது நான் தான். ஆனால் உனக்காக தான் பண்ணேன். இந்த மாதிரி உன்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாரும் எந்த பையனும் உங்ககிட்ட வரமாட்டான். அதுக்காக தான் நான் இதெல்லாத்தையும் செஞ்சேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது என் லவ்? அப்போ ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது. நீங்களும் லவ்வா? இதுக்கு பேர் தான் லவ்வா? இதில் எந்த இடத்துல நீ என்ன லவ் பண்ணியிருக்க? நான் உன் அண்ணனோட ஒய்ஃபு. அந்த எண்ணம் உனக்கு சுத்தமாக இல்லை. உன் அண்ணன் உடம்பு முடியாமல் இருந்தப்ப அவன் செத்துடணும்னு ஆசைப்பட்ட ஆள் தானே நீயே. யாராவது லவ் பண்ணுற பொண்ணோட ஹஸ்பண்ட் சாகணும்னு நினைப்பாங்களா? அப்படின்னா இந்த மாதிரி தப்பாக கேவலமாக மற்றவங்க முன்னாடி லவ் பண்ணுற பொண்ணையே காட்டுவாங்களா? இதுக்கு பேர் தான் லவ்வா? இதுக்கு பேர் தான் நீ லவ்வுன்னு சொல்கிறியா? பின்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மட்டும்தான் லவ். ஏன்னா லவ் பண்ணுற பொண்ணோட வாழணும். அதை விட்டுட்டு செத்து போனவங்கள பற்றி நினச்சிட்டு வாழ்றதாலும் ஒரு வாழ்க்கையா? உன் வாழ்க்கை மாதிரி. ஆமாண்டா, என் வாழ்க்கை அப்படி தான். ஆனால் செத்தாலும் என் புருஷன் என் மனசில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் உன்னை பற்றி யோசிச்சு பாரு, நீ உயிரோடு இருக்க போது செத்த மாதிரி தான். இதுக்கு மேலே நீ என் லைஃப்பில் வந்தன்னா
அப்புறம் நடக்கிறதே வேற, புரிஞ்சதா அப்படின்னு திட்டிட்டு நீங்களும் போகலான்னு டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ கெவின் கடுப்பாயிட்டு டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறான். நீங்கள் போய் பொத்துன்னு கீழே விழுவுறீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பட் கெவின் டக்குன்னு ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு இழுக்கிறான். விழுந்தவளுக்கு எந்திரிக்க தெரியும், நீ யாருடா அவன் மேலே கை வைக்கிறதுக்கு, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஜிமினுக்கு அப்படியே கடுப்பாகுது. கெவினும் வந்து உங்களை தூக்குறான். ஆனால் நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டே இருக்கீங்க. அவன் விடாமல் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறான். ஜிமினுக்கு இதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் வந்து கெவினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கெவினால் ஜிமினை சமாளிக்க முடியல. ஏன்னா ஜிமின் நல்லா பாக்ஸிங் பண்ணுவார். ஸோ அவன் வேற பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஜிமினை போய் இழுக்கிறீங்க. ஆனால் அவர் விடவே மாட்டுறாரு. கெவினை போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. ஜிமின் வேணாம், விட்டுருங்க விட்டுருங்க, அடிக்காதீங்க, பாவம் அவன், விட்டுருங்க ஜிமின் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவரை பிடிச்சி இழுத்துடுறீங்க. கெவினுக்கு செம்மையாக பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அவனும் ஜிமினை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஜிமினும் அவனை பிடிக்கலான்னு போகிறாரு. ஆனால் நீங்கள் டக்குன்னு ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜிமின் வேணாம், அவன் தான் போயிட்டான்ல, விடுங்க. அவன் வந்துட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறான், நான் அமைதியாக இருக்கணுன்றியா? வேணாம் ஜிமின், அவனை எதுவும் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது? சரணோட தம்பின்றனாலையா? இல்லை, என் மாமியாரோட பையன்றனால. அவங்க ஆல்ரெடி ஒரு பையனை இழந்துட்டாங்க. இப்போ இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், வேணாம் ப்ளீஸ், எதுவும் பண்ணாதீங்க, வாங்க என் கூட. அதுக்காக அவனை இப்படியே விட்டுறலான்னு சொல்கிறியா? ஆமாம், விட்டு தான் ஆகணும். யுகா, அவன் ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். அவனோட அண்ணி நீ, ஆனால் அந்த எண்ணம் கூட இல்லாமல் உன்ட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்னு சொல்கிறேன். என்னால் எப்படி முடியும்? ஜிமின், எனக்காக அமைதியாக இருங்களேன். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். எனக்கு என்னோடய மாமியார் முக்கியம். அவங்க கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்றீங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக எடுது. ஏன்னா இப்போ வரைக்கும் சரணை உங்கள் ஹஸ்பண்டாக தானே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்களும் ஜிமினோட ஹேண்டை பார்த்துட்டு, உங்கள் கையில் பாருங்கள், அடிபட்டு பிளட் வருது, வாங்க மருந்து போட்டு விட்றேன் அப்படின்ட்டு காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுறீங்க. உங்கள் பேக்லேயே மருந்தெல்லாம் வச்சுருப்பீங்க. ஜிமினும் உங்கள் ஃபிங்கரில் இருக்க ரிங்கை பார்த்துட்டு, அந்த ரிங்கை எப்போ தான் கழட்டுவேன்? பார்க்க எரிச்சலாகுது. கழட்டணுன்ற அவசியம் எனக்கு வரல, கழட்டணும்னு நான் நினைக்கவும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே டென்ஷன் ஆகுது. ஸோ அவரும் அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ நைட்டு ஜிமினோட வீட்டில் ஜிமினா அவரோட ரூமில் இருக்க பால்கனியில் நின்றுட்டுருக்காரு, அப்படியே மூணை பார்த்துக்கிட்டே. அப்போ ஜிமினோட அப்பாவும் அம்மாவும் உள்ளே வராங்க. ஜிமின், இந்த ஃபோட்டோ பாரா, இந்த பொண்ணு செம்மையாக இருக்கால, உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகேன்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்போ ஜிமினும் ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு, எனக்கு பிடிக்கலையா? ஏன்டா, பார்க்க நல்லா தானே இருக்கா, அழகாக இருக்கா? பா, எனக்கு பிடிக்கலன்ட்டேனா? போங்க, நான் தனியாக இருக்கணும். டே, கொஞ்ச நாள் நீ ஆளே சரியில்லை. என்னாச்சுன்னு சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு. என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, விடுங்க. டே, என்னாச்சுன்னு சொல்லிட்டா, உன் மூஞ்சே சரியில்லை. பா சொல்லு, என்ன? எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, லவ் பண்ணுறேன். ஆனால் அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்கிறா, எனக்கு புரியல. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் அப்படி தான் சொல்கிறா. எனக்கு அவளுக்கு எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு தெரியலப்பா. அப்போ அவங்க 2 பேத்துக்கும் ஷாக்கு, என்ன இவன் லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு. அப்போ ஜிமினோட அம்மாவும், ஜிமின், ஏதாவது ரொமான்டிக் மூவி பார்த்தியா? அதில் வர ஹீரோ மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டு தூங்கி எழுந்திரிச்சுன்னா சரியாக போயிடும். சரியா? காலையில் எழுந்திரிச்சு இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சரியா? போச்சலாம், போய் தூங்கு. உங்களால் நம்ப முடியலல்ல, ஆனால் இதுதான் உண்மை. நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அவ்வளோதான் பண்ணிப்பேன். நான் ஒன்றும் இமேஜின்லாம் பண்ணிவிட்டு பேசலை, எல்லாமே உண்மை தான். ஒரு பொண்ணை நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், புரியுதா? லவ் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதா அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாரு. அப்போ தான் அவங்களும் நம்புகிறாங்க. ஜிமினோட அப்பாவும், லவ் பண்ணுறியாடா? யாரா அந்த பொண்ணு? எப்படி இருப்பா? என்ன வேலை பார்க்குறா? அவள் பேர் யுகாப்பா, அவள் ஒரு டாக்டர், ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளை மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. அவளை எப்படி விட்டுறக்கூடாது, எப்படியாவது அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் ஒத்துக்க மாட்றாப்பா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. விட்றா, அதான் அப்பா இருக்கல, நீ ஓகேன்னு சொல்லு, அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பா, காமெடி பண்ணாதீங்க. டே, நிஜமாதான்டா, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். பார்ப்பீங்க, ரொம்ப நல்லா பார்ப்பீங்க. உங்கள் அப்பா பெரிய வித்தக்காரரு, அவர்கிட்ட சொல்லு. ஜிமின், இவரெல்லாம் நம்பாத, என்கிட்ட சொல்லு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். அந்த பொண்ணுக்கு உன்னை கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ ஜிமினும் சிரிச்சிட்டு, வேணாம்மா, நானே பார்த்துக்கிறேன், அவளே சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் போங்க, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போயிட்டு பெட்டில் படுக்கிறாரு. அவங்க 2 பேத்துக்கும் ஒரே சந்தோஷம், என் புள்ள லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் ஜிமினை நினச்சிக்கிட்டே படுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஜிமின் உங்களை கிஸ் பண்ணது, அப்புறம் கெவின் கூட அந்த மாதிரி சண்டை போட்டது, இதெல்லாமே உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஓகேடா, நான் இதோடு இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். பை.